அப்போ பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யார் தெரியுமா? இந்த மெம்பர், அவன் காங்கிரஸில் ஒரு மெம்பர் இருந்தான், நல்ல மெம்பர்ப்பா, அவன் பேர் SS அலுவாலியா. ஓகே. அவன் கேட்டான், அரசியலை விட்டு விலகிற நீங்களையா, என்ன நீ விலகலைன்னா? இதெல்லாம் சகஜம் அரசியலில், எந்த அரசியல்வாதி சொல்ல காப்பாற்றிருக்கான்னு பார்லிமெண்ட்லேயே மாறன் பேசினார். 2001 ஜாதி கட்சியெல்லாம் கலைஞர் கொண்டு சேர்க்கிறாருன்னு வெறுத்து போய் அதை எதிர்த்து தான் ஐயா சொல்லியிருக்காங்க. சொன்னாரு முரசொலி மாறன். ஓகே, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு மாமா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. கலைஞர் கேட்கல, ஆள் இல்லை கலைஞருக்கு. ஏன்னா எல்லாம் பிஜேபி இருக்கிறதால மூப்பனார், காங்கிரஸ், 2 லெஃப்ட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் அங்கே போட்டான். இப்போ மெகா அலையன்ஸு 140 போட்டு 60 + 34 94 சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து 140 போட்டு 132 சீட்டு ஜெயிச்சாங்க ஜெயலலிதா. இத்தனைக்கு அந்த மாதிரி டிஸ்குவாலிஃபைடு, எலெக்ஷன் நிற்க முடியாமல் போய். ஆமாம். அப்போ ஜாதி கட்சியெல்லாம் கலைஞர் சேர்த்தப்போ முரசொலி மாறன் சொன்னது இது தப்பு, நான் அரசியலை விட்டு விலகிறேன்னாரு. இன்றைக்கு அது நடக்குது. இன்றைக்கி ஸ்டாலின் கிட்டத்தட்ட 2001 கதை இது. இந்த சேர்ந்திருக்க கட்சியில் 75% கட்சியால் திமுக எந்த லாபமும் கிடையாது. அவங்களுக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாது, எதுவும் கிடையாது. 100% அதெல்லாம் ஜாதி கட்சி. எந்த ஜாதியும் தான் ஜாதிக்காரனுக்காக மட்டும் ஓட்டு போடுறது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா ராமதாஸ் தான் சிஎம் ஆயிருக்கணும். ஆகவே இந்த அலையன்ஸ் ஒரு பெயரளவுக்கு இது ஒரு வானவில் அலையன்ஸ், ஆக்சுவலாக கிடையாது இது. ஓகே, இழக்க விரும்ப மாட்டார் ஸ்டாலின். ஆனா சார், அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, இந்த முடிவை எடுத்ததற்கு பின்பாக ராகுல் காந்தி இல்லைங்க, மேபி இந்த முடிவு ஒன்னா இருக்கிறாங்கன்னா கூட அது சோனியா எடுத்த முடிவு தான் அதாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சோனியா காந்தி 11th ஹவர்ல வராங்க? சோனியா காந்தி மகனை கொஞ்சம் ஆட விடுறாங்க. முதல்ல கட்டுப்படுத்திருக்கணும். வீட்டோ பவர் சோனியா காந்தி கிட்ட தான் முதல்ல அந்த அம்மா கண்ட்ரோல் எடுத்துருக்கணும். மகனை ஆட விட்டாச்சு, பேச வேண்டிய பேச்சு பேசியாச்சு. கேசி வேணுகோபால் ஞாயிற்றுக்கிழமை 18 MLAல 10 MLAக்கு ஃபோன் பண்ணி யாரோட போகிறீங்கன்னு கேட்குறாரு. திமுகவோட தான் போகணும் போது திட்டுறாரு, மிரட்டுறாரு. அது எப்படி திமுகவோட போகலாம்? நீங்கள் மட்டும் MLA ஆகிட்டா போதுமா? ஒரு 40 பேர் MLA வேணாமான்னு. இதை ஒரு 2 MLA என்கிட்ட சொன்னாங்க. இது கட்சியில் எல்லாருக்கும் தெரியும், அரசு எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் தெரியும். இது கேசி வேணுகோபால் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா ரிப்போர்ட்டு ஞாயிற்றுக்கிழமை 18 MLAவோடையும் பேசியிருக்காரு. எல்லாம் இப்போ பெரும்பாலான MLA திமுகவோட போகணும் போது திட்டிருக்காரு, மிரட்டியிருக்காரு. நீ ஜெயிச்சா போதுமா, இன்னும் நான் 30-40 MLA கட்சி வளர வேணாமா? இதுதான் காங்கிரஸ். இன்னைக்கு கேசி வேணுகோபால் அவ்வளோ பேசினார். கட்சியில் இன்னைக்கு என்ன ஆச்சு? சோனியா காந்தி தலையிட்டு வீட்டோ பவர். அவங்க ஏன் சார் அந்த முடிவு எடுக்கிறாங்க? அவங்க எதனால் அந்த முடிவுக்கு வராங்க? அவங்க கட்சி அந்த அம்மா கண்ட்ரோலில் இருக்குது. அது சரி தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஓகே ஓகே ஓகே. கார்கே பொம்மை தானேங்க. பிரச்சனையே காங்கிரஸோட பிரச்சனைகளில் பெரிய பிரச்சனை என்னன்னா, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கவர் ஆட்டுவிக்கப்படக்கூடியவர். அவர் ஸ்ட்ரிங்ஸ் பின்னால் இருக்குது. ராகுலும் சோனியாவும் மேஜர் டிஸ்டன்ஸ் சோனியா. ஆனால் ராகுல் விளையாடி பார்ப்பார் நடுப்புற.